ஹலோ கைஸ், ஜோகாவில் நிறைய பேர் நெட்வொர்க் ஆப்ரேஷன் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி சுவிச் ஆகுது, ஒரு கைடன்ஸ் வேணும், ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும், என்ன ஸ்கில் செட் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ நெட்வொர்க் ஆப்ரேஷன் இன்ஜினியருக்கு என்ன ஸ்கில் செட் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால் அண்ட் டெக்னாலஜிஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசிபி டிசிபி/ஐபி கொடுத்துருப்பாங்க, டிஎன்எஸ் கொடுத்துருக்காங்க, டிஹெச்சிபி, பிஜிபி, ஓஎஸ்பிஎஃப், லேன் அதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிஸ்கோ ரவுட்டிங், ஸ்விட்சிங், ஃபயர்வால், நெட்வொர்க்கிங் மானிட்டரிங் டூல் அண்ட் டெக்னாலஜிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் டூல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் கேட்டிருக்காங்க. சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸலன்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் கேட்டிருக்காங்க. சிஸ்கோவோட சிசிஎன்ஏ, சிசிஎன்பி இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது நெட்வொர்க் சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் ஆப்டிடியூட் ப்ளஸ் பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் கன்ஃபார்மாக தெரியாது. பட் ஆனால் எந்த ரவுண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இப்போ 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்னால ஃப்ரெஷர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஆப்டிடியூட் கேட்பாங்க. ப்ளஸ் இது வந்து நெட்வொர்க்கிங் ரோல்னால பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங் கொஸ்டின் கேட்பாங்க. மேபி இது எம்சிக்யூவாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஃபில்லிங் த பிளாங்க்ஸாகவும் இருக்கலாம். அது கன்ஃபார்மாக எப்பயுமே எனக்கு எப்பயுமே யாருக்குமே தெரியாது, அங்கே போய் அட்டன் பண்ணால் தான் தெரியும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஜோகோ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அவங்க சாய்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பட் சாய்ஸ் கொடுக்காம போனால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ எப்பயுமே மோர் தென் 2 rounds இருக்கும். ஓகேங்களா. நெட்வொர்க்கிங் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டு, நார்மல் பிஹேவியர் ரவுண்டு, ப்ளஸ் அவங்க நார்மல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன் ஜோகோ சூஸ் பண்ணுறீங்க, ஸோ அது மாதிரி ஹெச்ஆர் ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆப்டிடியூட் தான் எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூடுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஆப்டிடியூடில் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது டிசிஎஸ்லேயும் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணேன். நான் டிசிஎஸில் வந்து நிஞ்சா கிளியர் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ நான் ஜோகோ அட்டன் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு போனேன். அந்த ஜோகோலையும் நான் ஃபஸ்ட் ஒன்று கிளியர் பண்ணேன், இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். ஸோ அந்த மோஸ்ட்லி இந்த ஒரு 15 கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட்லி ஒரு 7 or 8 வந்துடும். நீங்கள் ஆப்டிடியூடில் 7 or 8 நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டாவே நீங்கள் அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஏன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நெட்வொர்க்கிங்கில் ஆன்சர் பண்ணும்போது ரெண்டுமே கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி கிளியர் பண்ணுவீங்க. பட் இந்த இந்த டாபிக்ஸில் நீ வந்து கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ செலக்டடாக இந்த டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. க்ரீக் ஆஃப் க்ரீக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இந்த இது படித்தாவே உங்களுக்கு ஆப்டிடியூட் கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்குன்னு என்ன படிச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் கூகுளில் தான் எடுத்த இந்த டெஃபினேஷன். நீங்கள் வந்து போய் படிக்கும்போது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்னன்னு கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் டைப் படிச்சுக்கோங்க. ஸோ லேன்னா என்ன, வீலர்னா என்ன, கேன்னா என்ன, மேன்னா என்ன, பேன்னா என்ன, விபிஎன் என்ன, எஸ்ஏஎன் என்ன, டபிள்யூஏ என்ன படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ஆஃப் நெட்வொர்க் டைப்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ வேன் எப்போ நம்ம விபிஎன் விபிஎன் என்னென்ன டைப்ஸ் இருக்குலாம் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பேசிக்காக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஐபி அட்ரஸ்னா என்ன, நோடுனா என்ன. ஸோ ஐபி அட்ரஸில் IPv4 இருக்குது, IPv6 இருக்குது. அதுக்கப்புறம் நோட்ஸ்னால் என்ன, ரவுட்டர்ஸ்னால் என்ன, சுவிச்சஸ்னால் என்ன, போர்ட்ஸ்னால் என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ்னு இருக்கும். HTTPனா என்ன, HTTPSனா என்ன, ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஐபி அட்ரஸ்னா என்ன, ஸோ அதில் டைப் இருக்குது. அதுக்கப்புறம் டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, எஃப்டிபினா என்ன. ஒரு ஃபைல் வந்து ஒரு சர்வர்லேருந்து இன்னும் சர்வர் கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன செக்யூரிட்டி இஷ்யூ வரும், ஸோ அது என்னென்ன ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். ஸோ அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டாப்பாலஜிஸ் இருக்குது. ஸோ பஸ் டோப்பாலஜிஸ்னா என்ன, ரிங் டோப்பாலஜிஸ்னா என்ன, ஸ்டார் டோப்பாலஜிஸ்னா என்ன, மெஷ் டோப்பாலஜிஸ்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் ஜஸ்ட்டு பேசிக் நான் வந்து உங்களுக்கு ஹெட்டிங் தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹெட்டிங்கை வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவுட்டர்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் ஆஃப் ரவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஸ்டாட்டிக் இருக்குது, டைனமிக் ரவுட்டிங் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த இடத்துல டைனமிக் யூஸ் பண்ணுவோம்னு படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் கான்ஃபிகரேஷன் எப்படிலாம் கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் என்ன டைப்ஸ் இருக்குது, என்ஹான்ஸ்டு இன்டர்ஃபேஸ் கேட்வே இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே கேட்வேனா என்னென்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓப்பன் ஷார்ட் பாத் ஃபஸ்ட் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ இந்த இந்த ப்ரோட்டோகால்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், இது என்ன டெஃபினேஷன் அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டெப்த்தாக தேவையில்லை. ஸோ ஃப்ரெஷராக இருக்கும்போது உங்களுக்கு இன்டெப்த்தாக எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதான்னு கேட்பாங்க. அதுவே நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நெட்வொர்க்கிங் சைடில் ஒர்க் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெயினாக IPv4க்கும் IPv6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ IPv4க்கும் IPv6க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்கலாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்விட்சிங்கில் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, எங்கெங்கே ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் எனக்கு STP இருக்குது. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் STP, MSTP மல்டி ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ஜோவும் சிஸ்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்கோ ஸ்பெசிஃபிக்காக PVST அண்ட் ரேபிட் PVST ப்ளஸ்ன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ் செக்யூரிட்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்விட்சஸ் படிக்கும்போது ஸ்விட்சஸோட செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபயர்வால்ன்றது பேசிக்காக நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்துடும். ஸோ இந்த ஐபி அட்ரஸில் இந்த இந்த நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ண முடியும்னா ஃபயர்வால் ரூல் எழுதலாம். ஸோ ஓகேங்களா? நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒர்க் பண்ணால் கூட ஃபயர்வால்னு என்னென்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்னு படிச்சுக்கோங்க. இந்த VPN கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அந்த பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். பட் ஏன்னா ஃபுல்லாக எனக்கு நெட்வொர்க்கிங் சைடு நான் கொஞ்சம் 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 தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து அனலைஸ் பண்ணேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் நெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க நெட்வொர்க் செக்யூரிட்டியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் மானிட்டரிங் டூலு அப்படி வந்தாவே உங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்துடும். ஸோ இங்கே சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி சைட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த பயோமெட்ரிக் இருக்குங்களா? ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் கிளாஸ் போனீங்கன்னா பயோமெட்ரிக் வைப்பீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. டெக்னிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டினா ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடெக்டிங் த டேட்டா ஸ்டோர் இன் த நெட்வொர்க் ஆர் டேட்டா இன்வால்வ் ட்ரான்சாக்ஷன் டு த நெட்வொர்க். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஜிபே அதெல்லாம் இப்போ ஜோக்காவே இந்த பேமெண்ட் கேட்வே பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே பண்ணும்போது உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அது இந்த கார்டு டீட்டெயில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் VPN தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மீன்ஸ் அது செக்யூர் ப்ரோட்டோகால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ப்ரோட்டோகால்லாம் என்னென்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெட்வொர்க் செக்யூரிட்டி. This level of network security protects a user behavior like how many permission have been granted and how authorization take place. சில கண்ட்ரிஸ்லாம் இந்த வெப்சைட் வந்து அவங்களுக்கு ஆக்சஸே இருக்காது. சப்போஸ் நம்ம த்ரெட் அண்ட் கண்ட்ரிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ அந்த கண்ட்ரிஸோட அந்த யூசர் யாருமே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சில ஐபி அட்ரஸ் இப்போ ஃபயர்வால் எழுதி வச்சுப்பாங்க. சப்போஸ் இந்த டாஸ் அட்டாக்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து மல்டிபிள் டைம் வந்து சர்வரை ஹிட் பண்ணுவாங்க. அப்படி ஹிட் பண்ணும்போது என்ன வரும்னா அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து 1 மினிட்டுக்கு ஒரு 50 ரெக்வஸ்ட் எடுக்கணும்னா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 500 ரெக்வஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எங்கள் அப்ளிகேஷன் ஒரு டாஸ் அட்டாக் நடந்தது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணாங்கன்னா ஸோ டாஸ் அட்டாக் பண்ணும்போது எந்த லொக்கேஷன் வந்து நிறையா வந்து ஹிட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. என்னென்ன ஐபி அட்ரஸ் வருதோ அந்த ஐபி அட்ரஸில் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஐபி அட்ரஸில் பிளாக் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்து ஹிட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங் ஆயிரும். நெட்வொர்க் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இமெயில் செக்யூரிட்டி இருக்குது, ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது, சாண்ட்பாக்ஸிங் இருக்குது, அதுக்கப்புறம் வெப் செக்யூரிட்டி இருக்குது, க்ளவுட் நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்குது, ஃபயர்வால் செக்யூரிட்டி இருக்குது, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இருக்குது, ஒயர்லெஸ் செக்யூரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் கான்செப்ட். ஸோ இமெயில் செக்யூரிட்டினா என்ன, அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அண்டு மானிட்டரிங் டூல். ஸோ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஸோ சில ஐபிஎல்லாம் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கா எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் டூல் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் டூல் பார்த்தீங்கன்னா நான்ஜியோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் நான்ஜியோஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரொமேத்தியஸ் இருக்குது. ஸோ ப்ரொமேத்தியஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நான்ஜியோஸு ப்ரொமோத்தியஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸு. ஸோ அது நீங்கள் விஷுவலாக பார்க்கணும்னா கிராஃபானா டேஷ்போர்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த கிராஃபானில் பார்க்கலாம். டெவாப்ஸ் டீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை டாக்கர் கண்டெய்னர்ஸ் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குது, ஸோ பர்டிகுலர் சர்வரில் என்னென்ன டாக்கர் கண்டெய்னர்ஸ் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குன்னா எல்லாமே இந்த கிராஃபானா டேஷ்போர்டில் காமிச்சு கொடுத்தணும். ஸோ அந்த கிராஃபானா டேஷ்போர்டில் ஏதாச்சும் ஐபி அட்ரஸ் டவுன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சிடென்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் நான்ஜியோஸ் ப்ரொமோத்தியஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ரிமைனிங் டூல் நான் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ நெட்வொர்க்கிங்கான
ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஒரு ஸ்பெசிஃபிக் டூல்னா அந்த சோலார் விண்ட்ஸ் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டாகும் உங்களுக்கு ரஃபான மாதிரி தான். ஸோ டேட்டா டாகில் எல்லாமே தெரிஞ்சிடும். எவ்வளோ நேரம் அந்த சர்வர் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குது, எத்தனை டாக்கர் கண்டெய்னர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்துடும். ஸோ இப்போலாம் க்ளவுட் அந்த க்ளவுட் வாட்ச்லேயே எல்லாமே டேட்டா எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும்னா டேட்டா டாக் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம். ப்ரோமேத்தியஸ் அப்புறம் ஆஞ்சர்ஸ்ல எல்லாம் ஃப்ரீ சோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேட்டா டாக் ஃப்ரீ சோர்ஸ் தான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா ஆல்ரெடி க்ளவுட் ஆப்ரேஷன் ரோட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன. ஸோ இந்த இதுக்கும் அவங்க டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரேக்ஸ்னா என்ன, சர்வர்ஸ்னா என்ன, நெட்வொர்க்கிங் டிவைஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் பவர் அண்ட் கூலிங் மேனேஜ்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணும் தேவையில்லை, ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்களே, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட்டு, டிப்ளாய்மெண்ட் மானிட்டரிங், ஸோ சர்வர் ஹெல்த் செக்லாம் உங்களுக்கு ஒரு சர்வருக்கு இருக்குன்னா அது என்னென்ன ஹெல்த் செக் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் சானு நேஸ்னா என்ன, க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிடும். அப்புறம் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் இன் டேட்டா சென்டரில் கான்ஃபிகரேஷன், மெயின்டைன் சுவிச்சஸ், ரவுட்டர்ஸ் அண்ட் இன்சூர் த நெட்வொர்க் ரெசிடென்ஸ். அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் செக்யூரிட்டி, இம்ப்ளிமெண்ட் ஃபிசிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி மெஷரிங் இன்க்ளூடிங் த பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஃபயர் வால்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபயர் வால்ஸ் என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பயோமெட்ரிக் வந்து பேசிக் தான். ஸோ க்ளவுட் இன்டெகிரேஷன் அண்ட் ஹைப்ரிட் டேட்டா சென்டர்ஸ் மேனேஜிங் ஆன் ப்ரெமிஸ் அண்ட் க்ளவுட் என்விரான்மெண்ட். உங்களுக்கு ஃபிசிக்கலில் எப்படி இருக்குது நெட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் க்ளவுட் இன்டெகிரேட் பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்குது செக்யூரிட்டி க்ளவுடில். ஸோ அங்கே என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரிகவரி அண்ட் பேக்கப் ஸ்ட்ராட்டஜிஸ். மேபி இந்த டிசாஸ்டர் ரிகவரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த டாஸ் அட்டாக்லாம் நடந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சவுதி அரேபியாவில் டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. மேபி அங்கே ஏதாச்சும் எர்த்குவேக் எதுவும் வந்துச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, ஃப்ரம் நெட்வொர்க் சைடு என்ன எடுப்பீங்க. சப்போஸ் அங்கே வந்து த்ரெட்னு ஏதோ வருது, ஏதோ எல்லா சிஸ்டமும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ அந்த டூல் தான் சொல்கிறாங்க. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பேசிக்காக உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 10 ஸ்டெப்ஸு உங்களுக்கு தெரிஞ்சு தான் போதும். ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணும் தேவையில்ல, பட் பேசிக்காக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்பயுமே ரெஃபர் பண்ணுறது என்ன ரெஃபர் பண்ணுறது, க்ரீக் ஆஃப் க்ரீக்ஸில் நீ இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் கொஸ்டின் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஆஃப் இன்டர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே அவங்க ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் ஓஎஸ்ஐ மாடல் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன லேயர் இருக்குது, அப்ளிகேஷன் லேயரு, ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் சப்போர்ட்டிங் லேயரில் என்ன இருக்குது, நெட்வொர்க் லேயர் இருக்குது, டேட்டா லிங்க் லேயர் இருக்குது, ஃபிசிக்கல் லேயர் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஓகேங்களா? இந்த பேசிக்லாம். அதுக்கப்புறம் டிஃபைன் ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால், ஹெச்டிடிபிஎஸ்க்கும் ஹெச்டிடிபிக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? மீடியம் இந்த வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஈச் நம்பர் இன் செட் ஆஃப் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 225 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ் ரேஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரேஞ்சு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டில் உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டினில் கூட வரும். ஸோ இந்த என்ன ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் அட்ரஸ்னால் என்னென்னு தெரியணும். ஸோ மேக் அட்ரஸில் என்னென்ன டைப் இருக்குது, யூனிகாஸ்ட் மேக் அட்ரஸ் இருக்குது, மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ் இருக்குது, ப்ராட்காஸ்ட் மேக் அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் கேட்வே கேட்வேனா என்ன தெரியணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் கேட்வேனா என்ன இருக்குது, ஸோ அதில் எப்படி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஓஎஸ்ஐ மாடல் தெரியணும். ஸோ இது தெரியாமல் நீங்கள் நெட்வொர்க்கிங்கை படிக்க முடியும், நெட்வொர்க்கிங் இன்டர்வியூவே போக முடியாது. ஓஎஸ்ஐ மாடல்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் 7 லேயர் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் லேயர்னா என்ன, ப்ரெசன்டேஷன் லேயர்னா என்ன, செஷன் லேயர்லாம் என்ன, டிரான்ஸ்போர்ட் லேயர்லாம் என்ன, நெட்வொர்க் லேயர்லாம் என்ன, டேட்டா லிங்க் லேயர்னா என்ன, ஃபிசிக்கல் லேயர்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் லேயரில் உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இன்டர்வியூக்கே போகணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிபினா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்க ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஹேண்ட்ஷேக் மெத்தட்ஸ் இருக்குது, இப்போ ஹெச்டிபிக்கும் ஹெச்டிபிபிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன ஹேண்ட்ஷேக் மெத்தட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் போட்டே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்நெட்டிங் இருக்குது. சப்நெட்டிங்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்விட்சஸ் அதுக்கப்புறம் ரவுட்டர்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஎன்எஸ்னா என்ன, ஸோ உங்களுக்கு டிஎன்எஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் கிளியராக ஒரு பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்எஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரியுதா தெரியலையா இந்த டிஎன்எஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ
நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஹவு இஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா, யூடியூப்.com பண்ணீங்கன்னா அது எப்படி வந்து யூடியூப்.com வந்து சர்வர் ரீச் ஆகுது. ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் டிஎன்எஸ் கேட்குறாங்கன்னு வைங்களேன், ஸோ இந்த பிளாக் டயக்ராம் வச்சே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே இன்டர்வியூ போகும்போது, ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அந்த டிஎன்எஸ் என்ன, ஹெச்டிபினா, யூடிபினா என்னென்ன பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இதெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போனா இது மாதிரி பிளாக் டயக்ராமாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் 6 கொஸ்டினுக்கு இது மாதிரி பிளாக் டயக்ராம் போட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அது ஜோக்ல நீங்கள் ஹை லெவலில் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பேசிக்காக டிஎன்எஸ்னா என்னப்பா எக்ஸ்பிளைன் பண்ணால், ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு இன்டெப்த்தாக போவாங்க. உங்களுக்கு பேசிக் நல்லா தெரியுதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க ஜோகோல எப்பயுமே. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க 1 மந்த் ட்ரைனிங், அவங்க கொடுக்குற ட்ரைனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். பட் அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கா, நீ புரிஞ்சுப்பியான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த இன்டெப்த்லாம் கேட்குறாங்க. டிஹெச்சிபி டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எஃப்டிபிக்கு என்ன போர்ட் நம்பர் என்ன சொல்லணும்னு கூட கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எம்சிக்யூல கண்டிப்பாக கேட்பாங்க. எஃப்டிபிக்கு போர்ட் நம்பர் என்ன, எஸ்எஸ்ஹெச்க்கு போர்ட் நம்பர் என்ன, டெல்நெட்டு ஒரு சர்வர் ஹோஸ்ட் அண்ட் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குன்னு சர்வரில் எப்படி இப்போ பார்ப்பேன்னா ஹோஸ்ட் நேம். இப்போ சர்வரில் இந்த ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் நேம் வந்துடும். டெல்நெட் போட்டிங்கன்னா ஹோஸ்ட் கனெக்ட் ஆயிருக்கா இல்லைன்னு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்எம்டிபி. ஓகேங்களா? நம்ம மெயில்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, ஸோ எல்லா மெயில் லாக்ஸ் வந்து இந்த 25 போர்ட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 25 தான் டிஃபால்ட்டாக போடுவீங்க. ஸோ 53 வந்து டிஎன்எஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 63 68 வந்து டிஹெச்சிபிக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெச்டிபிக்கு வந்து 80 போடுவாங்க. ஹெச்டிபிபிஎஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயினாக இந்த ஹெச்டிபிபிக்கும் ஹெச்டிபிபிஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹெச்டிபிஎஸ்க்குனா 443. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் பேசிக்காக நீங்கள் கவர் பண்ணாவே ஒரு ஃப்ரெஷருக்கு போதும். ஓகேங்களா? பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு டீப் நாலேஜ் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு அப்படி தெரிலனா இந்த பேசிக் கான்செப்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஸோ உங்கள் என் கூட நீங்கள் பர்சனலாக 1-to-1 கான்ஃபரன்ஸாக ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கமிங்ஸில் நிறைய வீடியோ போடுவேன். ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.